வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி அண்ட் பூரிக்கு சூப்பரான சைடிஷ் வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. அடுத்து இது கூட மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கறி மசாலா தூள் இல்லாட்டி சிக்கன் கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மசாலா தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தாங்க சேர்த்து செய்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைகளில் கிடைக்கக்கூடிய காஞ்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி உங்கள் விருப்பம் தாங்க. இது கூடவே நீங்கள் பீன்ஸு, காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த காய்கறியெல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக இது கூடவே நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். அதை விடவுமே நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி கூட, சாதத்து கூட, பூரி கூட எல்லாத்துக்கூடமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நான் செய்த இந்த வெஜிடபிள் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.